அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் யூடியூப் சேனல். நான் ரெனுபிரியன். இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க, அதற்குரிய பதில்கள் குறித்து டைரெக்டாக பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 101, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு டிபெண்டன்ட் சில்ட்ரன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்ஃபன் டெஸ்டியூட் கேர்ள்ஸ், ஃபோஸ்டர் கேர் சர்வீசஸ், ஸ்டேட் ஆஃப்டர் கேர் ஹோம் ஃபார் பாய்ஸ். இப்போ இந்த கேள்வியில் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னு கேட்டால், கேர்ள்ஸுக்கான ஒரு சிறுமிகளை பராமரிக்கும் மையம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பாய்ஸுக்குன்னு ஒன்று இருக்குது. வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கான நிதியுதவி. ஸோ அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிபெண்ட் குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 16 வயதுக்கு உட்பட்டவர்களை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா டிபெண்ட் என்று இந்த இடத்துல குறிப்பிடலாம். ஸோ அப்போது 3, 4, 2, 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆப்ஷன் சி. ஸோ இது மட்டுமே டென்டேட்டிவ் தான். டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு தெரில. 101க்கு ஆப்ஷன் சி வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்தது ஆதரவற்ற மற்றும் சிறுமிகளை பராமரித்தல் அப்படிங்கிறது 6 to பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிறுவர்கள் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஆன்சர்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். இப்போதைக்கு நீங்கள் ஆப்ஷன் சி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவற்றில் ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து நீங்கள் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில எவிடன்சஸ் இருக்குது. இப்போ கொஷின் வந்து தமிழில் வரும்போது இந்த மாதிரி இருக்குது. இங்கிலீஷில் ஆஸ் பர் த எக்கனாமிக் சர்வே அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த அசெண்டிங் ஆன் தேர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டியை ஓவர் இந்தியா அளவில் ப்ரொடக்டிவிட்டி வந்து கேட்டிருக்காங்க. பட் இதில் வந்து சரியாக தெளிவாக கொடுக்கல. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கை அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை படிக்கிறேன் பாருங்களேன். அக்கார்டிங் டு த அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், த கிளான்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆயில் சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸு. அதுக்கப்புறம் வந்து சுகர் கேனில் வந்து நம்ம செகண்ட் பிளேஸ் இருக்கிறோம். அப்புறம் மெய்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸு, பேடியில் பார்த்திங்கன்னா தேர்ட் பிளேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆய்வறிக்கை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் ஆப்ஷன் பி வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஆனால் இவங்க சொல்லியிருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 2024-25 ஆய்வறிக்கையில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் கிரவுண்ட் நெட்டில் வந்து ஆயில் சீடு, கிரவுண்ட் நெட் இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கும். மெய்ஸ் ப்ரொடக்டிவிட்டியில் வந்து செகண்ட் பிளேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேடியில் தேர்ட் பிளேஸ் இருக்கும். அதனால் வந்து இது ஃபஸ்ட் பிளேஸு, இது செகண்ட் பிளேஸு, அண்ட் நெல் உற்பத்தி திறனில் இது வந்து தேர்ட் பிளேஸ். அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 3 to 1 என்ற ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டத்தை பற்றி தவறான குற்றை குறிப்பிடுக. இது வந்து உலக வங்கி ஆதரவு தான். அதுக்கப்புறம் இது வந்து தமிழ்நாடு அரசு மற்றும் உலக வங்கி இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம். இதனால் மத்திய அரசுக்கு இங்கே பங்கு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தின் தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வாயிலாக செயல்படுத்தப்படுகிறது. இப்போ 1 சரி, 2 தவறு, 3 சரி. இந்த திட்டம் வந்து SDG 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்த் அடிப்படையில், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஹெல்த் அடிப்படையில் இது வந்து ஃபோக்கஸ் கொண்டது. அப்படிங்கிறதுனால 1 and 3 ஆர் கரெக்ட் என்று நம்ம குறிப்பிடலாம். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அதுக்கடுத்து வந்து திருமன்ஹீரே அறிக்கை. திருமன்ஹீரே 1891 வந்து அறிக்கை தயார் செய்கிறாரு செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டரு. 1892 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ அது அரசு புறம்போக்கு நிலங்கள் பட்டியல் சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892ஆம் ஆண்டு திருமன்ஹீரே அறிக்கையை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூற்று சரி. மனிதநேயமிக்க மக்கள் பட்டியல் சமூக மக்களின் கல்வியை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சம நிலங்களில் நடத்தி வந்தனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நீங்கள் சரின்னு சொல்லலாம். பட் நீங்கள் எதுக்கும் 11th புக்கு
சோசியல் ஜஸ்டிஸுங்கிற லெசன் வந்து ஒரு டைம் படித்து பார்க்கலாம். ரெண்டுமே சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறதான் விஷயம். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 105. லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 16, 2014. சரியான விடை. தமிழ் செம்மொழி ஆக்கப்பட்டது அக்டோபர் மாதம் 12, 2004. சட்டப்பிரிவு 324 என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அதாவது நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் 1961 கிரியேட் பண்ணாங்க. 1961 உருவாக்கப்பட்டது. ஸோ எனவே இதுவும் வந்து இன்கரெக்டு. ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டறிகன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 and 4 ஆர் இன்கரெக்டு. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் வந்து சூர்யா கர்கர் முக்தி பிஜிலி யோஜனா என்ற ஒரு திட்டத்தின் நோக்கம் என்னென்னா, வீட்டுக்கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது என்பதுதான் இதன் நோக்கம். February 29, 2024 கிரியேட் பண்ண ஒரு திட்டம். இது பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டேட்டில் அமைஞ்சிருக்கும், லீப் இயருங்கிறதுனால. ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சூர்யா கர்கர் முஃப்தி பிஜிலி யோஜனா என்பது ரூஃப்டாப் சோலார் சிஸ்டத்தை அமைப்பதற்கானது. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. Next question. Zamindari system was created by East India Company when 1793 கார்ன்வாலிஸ், அதாவது 1793 கார்ன்வாலிஸ் பிரபு கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் போது ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. இம்முறையால் ஜமீன்தார்கள் நிலத்தின் மீது முழு உரிமைகளை அறிவித்துக் கொண்டனர் என்று சொல்கிறாங்க. கூற்று காரணம் சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 107. நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ், ஜிஎஸ்டி என்ன சொல்கிறாங்க? சரக்கு மற்றும் சேவையானது விரிவான பல படிநிலைகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து 1 பாயிண்ட் டேக்ஸ் தான், 1 பாயிண்ட் டேக்ஸ், பட் மல்டி ஸ்டேஜ் வேல்யூவேட்டட் டேக்ஸ். ஸோ வேல்யூவேட்டட் டேக்ஸையும் இதுக்குள்ளார இன்க்ளூட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயமா இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரே நாடு ஒரே சந்தை இதோட தொடர்புடையதாக இருக்குது. அப்போ கூற்றும் சரி காரணம் சரி, சரியான விளக்கத்தை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் விஷயம். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நெடுஞ்செழியன் 1980 எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக 2011 நினைக்கிறேன், 2011 இருந்து இருந்தார். அதுக்கப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 2021, தங்கம் தென்னரசு அவர்கள் இப்போது அட் ப்ரெசன்ட் என்று நாம் சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் 2134 என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணோம்னா, இது பார்த்திங்கன்னா கேபினெட் டைப் ஆஃப் கொஷின்ஸ். யூஸ்வலி யூனியன் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி கேட்பாங்க. யூனியன் கவர்மெண்ட்டில் இன்டரிம் கேபினெட், இடைக்கால கேபினெட், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேபினெட், ப்ரெசன்ட் கேபினெட், இதை வந்து கரெக்டாக நம்ம படித்து வச்சுருக்கணும். இதிலிருந்து கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு 1966-69 காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 3வது 5ஆண்டு திட்டம், 3rd 5-year பிளான் கைவிடப்பட்டது தான் அதுக்கான காரணம். ஸோ கைவிடப்பட்டதுக்கு 3 காரணம் இருந்துச்சு. 3வது 5ஆண்டு திட்டம் கைவிடப்பட்டதுக்கு 3 காரணம் இருந்துச்சு. ஒன்று சீனாவுடன் போர், இன்னொன்று பாகிஸ்தானுடன் போர், இன்னொன்று வந்து ட்ரவுட், வறட்சி. அப்போது இந்த கொஸ்டினுக்கு இன்டைரக்ட்லி இந்த காரணம் வந்து சரி, இந்த கூற்றும் சரி காரணம் சரி, சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் பாசிபிலிட்டி அதிகம். டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இது தப்பு, இது வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனினும் இந்த பிளான் ஹாலிடேவுக்கு காரணம் ஃபெயிலியர் ஆஃப் 3rd 5-year பிளானு, 3rd 5-year பிளானோட ஃபெயிலியருக்கு காரணம் இது 3. ஸோ அதனால் வந்து கூற்று மற்றும் காரணம் சரி, சரியான விளக்கத்தை தருகிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் திருக்குறள் சார்ந்து தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறன் பற்றிய ஒரு சில கருத்துக்களை திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் தந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. மூவேந்தர்கள் பற்றி எந்த இடத்துலையும் அவர் வந்து பேசலை. திருக்குறள்
திருவள்ளுவர் வாண்டட் டு போர்ட்ரே த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இந்த ரீசன் கரெக்டு. மன்னர்களின் ஆட்சித்திறன் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார் என்பது கரெக்டு. எனவே கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரி என்று சொல்லலாம். ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட்டு, திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியல் அதிகாரத்தின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதிகார எண் 13வது அதிகாரம் வந்து துறவரத்தை பற்றி சொல்கிறது. அதற்கு அடுத்ததாக, வள்ளுவமும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் யார் என்று கேட்டிருக்காங்க. கியாபே விஸ்வநாதம் என்பதுதான் சரியான விடை. வள்ளுவரும் குறளும் என்ற ஒரு நூலின் ஆசிரியர் கியாபே விஸ்வநாதம். நெக்ஸ்ட், திருவள்ளுவரின் உருவத்தை முதலில் ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால் சர்மா. வேணுகோபால் சர்மா அவர்கள்தான் வரைந்தார்கள். நெக்ஸ்ட், சரியான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. நவசக்தி என்பது திருவிக அவர்கள் நடத்திய பத்திரிகை. தி ஹிந்து என்பது ஜி சுப்பிரமணியம் அவர்கள் நடத்திய பத்திரிகை. அப்போ 3 மற்றும் 4 சரியான இணை என்பது இதில் கரெக்டு. நியூ இந்தியா என்பது வந்து ஆனி பெசன்ட் நடத்தியது. ஸோ இந்த மாதிரி வந்து தேசபக்தன் என்பது திருவிக நடத்திய மற்றொரு நியூஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் இன்கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட், மேடம் பிளவாட்ஸ்கி மற்றும் ஹென்ரி எஸ் ஆல்காட் ஆகியோர் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது என்பது சரி. இதுக்கப்புறம் ஆனி பெசன்ட் அம்மையார் 1888 இந்தியாவில் ஆனி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, அவர் இந்தியாவுக்கு 1893 தான் வந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த பிளேஸை மென்ஷன் பண்ணதுனால ஆனி பெசன்ட் வந்து 1893 தான் இந்தியாவுக்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரம்மஞான சபையினோட தலைநகரம் வந்து தலைமையகம் வந்து அடையாறில் உள்ளது என்பது சரி. 1 மற்றும் 3 ஆகியவை சரி. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1925 தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சரியானது. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளாக நியூ இந்தியா விளங்கியது என்பது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு என்பது கரெக்ட். நெக்ஸ்ட், தவறானவற்றை கண்டறிக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்டபொம்மன் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. 1798 செப்டம்பர் மாதம் 1 அன்று மேஜர் பேனர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரணடையும்படி தான் அவர் வந்து இறுதி எச்சரிக்கை வந்து விடுத்தார். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த செப்டம்பர் 1 என்பதை வந்து நீங்கள் சரணடைய நிபந்தனை வந்து விதித்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இதில் இல்லைங்கிறதுனால இதை நம்ம தப்புன்னு சொல்லலாம். பட் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. செப்டம்பர் 1 அன்னைக்கு அவர் எச்சரிக்கை விடுத்ததுன்னா கரெக்டு. பட் வந்து இறுதி எச்சரிக்கை விடுத்தார் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலக்கூடியதாக இருக்கிறது. ஸோ 1 வந்து தப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனின் கோட்டை வந்து 500 அடி முதல் 300 அடி அகலத்திலும் இருந்தது. நீளம் அகலம் அப்படிங்கிற இடத்துல கரெக்டு. 1799 அக்டோபர் 16 அன்று பேனர்மேன் கட்டபொம்மனை கைத்தார் என்னும் இடத்தில் குடியிருந்த அவையில்தான் விசாரணை நடத்தினார். இது வந்து தப்பு. 1799 ஜூன் 1 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார். 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 and 4 என்பது இதில் சரி. ஆனால் இங்கே தவறான விடையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தவறான விடைங்கிறது 1 and 3. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. காங்கிரஸ் கட்சி 1923 நடந்த தேர்தலை புறக்கணித்தது. சரி. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. சரி. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. சரி. காமராஜர் ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினார் என்பது தவறு. காமராஜர் அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினார் என்பது இடத்துல இவங்க சொல்லியிருக்கூடிய காலகட்டத்தில் காமராஜர் அவர்கள் வந்து காங்கிரஸில் இணையவே இல்லை. அதாவது இந்த காலகட்டத்தில் இணைஞ்சிட்டார். 1919 காலகட்டங்களில் இணைஞ்சிட்டார். நமக்கு தெரியும் ஒத்துழையாமை இயக்கம் 1920 வருது. காமராஜர் அவர்கள் வந்து 1919 காங்கிரஸில் இணைகிறார்.
அதனால் அவர் நடத்தியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 1, 2, 3 ஆகியவை சரி. ஆப்ஷன் டி என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு வந்து காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், அரங்கநாத முதலியார், சேரமான் பெருமாள் நாயனார் ஆகியோர் எழுதிய அந்த புத்தகங்களை வந்து பொருத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் சி என்பது சரியாக பொருந்தது. காரைக்கால் அம்மையார் வந்து முத்த திருப்பதிகங்கள் என்ற ஒரு இதையும், ஆண்டாள் அவர்கள் வந்து பாவை பாட்டு, அதுக்கப்புறம் அரங்கநாத முதலியார் கச்சக கலம்பகம், அதுக்கப்புறம் சேரமான் பெருமாள் நாயனார் வந்து திருவந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்கிறதுனால ஆப்ஷன் சி என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு சிவகலை அகலாய்வு தொடர்பான பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 ஆகியவை சரி. சிவகலை அகலாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. சிவகலையில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. இங்கே வந்து இரும்பு தான் அதிகமாக கிடைத்திருக்கிறது. ஸோ இரும்பு காலத்தை சார்ந்தது தமிழ்நாடு ஃபுல்லாகவே. செம்பு காலங்கிறது கொஞ்சம் குறைவானது. 1 மற்றும் 2 ஆகியவை சரி. நெக்ஸ்ட் குறியீடாத, அதாவது நான் கோடிங் ஆர்என்ஏவுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. குறியீடாத ஆர்என்ஏ, நான் கோடிங் ஆர்என்ஏ என்பதின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது மரபணு கட்டுப்பாடு, ஜீன் ரெகுலேஷன் தான் இது அதிக அளவில் செய்யுது. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் வந்து சரியான இணையை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 5 உலக வகைப்பாடு ஆர்ஹெச் விட்டேக்கர் சரியானது. 6 உலக வகைப்பாடு கார்ல் வெய்சி சரியானது. 4 உலக வகைப்பாடு என்பது ஹெர்பர்ட் ஹோப்லேண்ட் தான் அதுக்கு வந்து சரியாக பொருத்தம். அப்போ கார்ல் லின்னேயஸ் என்பது தப்பு. ஏர்னஸ்ட் ஹெக்கெல் என்பது சரியானது. அப்போ 3வது இணை மட்டும் தப்பு. 1, 2 மற்றும் 4 ஆகியவை சரி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஆப்ஷன் பி என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு 0.10 m செறிவுடைய வலிமை குறைந்த அமிலக்கரைசலில் 25 டிகிரி செல்சியஸ் 1.20 பிரிகையை அடைகிறது எனில் பிரிகை மாறிலியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி என்பது சரியானது. நெக்ஸ்ட் ஜிஎஸ்எல்வி F-15 லான்ச் டான் என்று கேட்டிருக்காங்க. January 29, 2025. இதற்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டோமா, இது வந்து நம்ம இஸ்ரோவுடைய 100வது லான்ச் என்று சொல்லுவாங்க. NVS-2 என்ற ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. NVS-2 என்பது ஒரு நேவிகேஷன் சேட்டலைட். நேவிகேஷன் சேட்டலைட் என்பது ஆகும். ஸோ அதனால் 100வது லான்ச் என்பது மிகுந்த புகழ் பெற்றதுனால ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு சைபீரியா என்பது, இந்த டிரான்ஸ் சைபீரியன் என்பது உலகத்தின் மிக நீளமான இரும்பு பாதை. இந்த மிக நீளமான இரும்பு பாதை என்பது விளாடிவோஸ்டாக் அன்று மாஸ்கோவுக்கு இடையில் இருக்கிறது. விளாடிவோஸ்டாக் ரெண்டுமே ரஷ்யாவில் தான் இருக்குது. ரஷ்யாவுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் பெரும்பான்மையாக இந்த ரிலேட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி ஒப்பீட்டளவில். ஸோ அதனால் வந்து பால்டிக் கடலையும் இதையும் இணைக்கிறதுங்கிறது தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 மட்டும் என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ. 42வது சட்டத்திருத்தம் குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும். இந்த 42வது சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள். ஆப்ஷன் 127க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்களின்றி குடைவரை கோவில்களை உருவாக்கினார்கள் என்பதும், கருங்கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டளைக்கு கட்டளைகள் என்றும் பெயர். ரெண்டுமே கரெக்டு. ஆப்ஷன் சி என்பது சரியானது. நெக்ஸ்ட் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தென் திராவிட மொழி மலையாளம்,
அதுக்கப்புறம் நடு திராவிட மொழி தெலுங்கு, வட திராவிட மொழி குறுக்கு. ஸோ கிழக்கு திராவிட மொழியாக முண்டா என்பது தவறானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2 ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ரவீந்திரநாத் தாகூர் தனது சர் பட்டத்தை துறந்தார் என்பது தவறானது. ஏனென்றால் அவர் நைட்வுட் பட்டத்தை தான் துறந்தார். ஏப்ரல் 13, 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடைபெற்றது என்பது சரி. எனவே கூற்று தவறானது, காரணம் சரியானது. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது சரி. தமிழ்நாடு பகுதியிலிருந்து 22 பேர் கலந்து கொண்டார்கள். ஓவராலாக 72ல் 22 என்பது தமிழ்நாட்டிலிருந்து போயிருந்தாங்க, மெட்ராஸ் பகுதியிலிருந்து போயிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் 1940களில் மார்டிமர் வீலர் ஹரப்பா பகுதியில் ஆய்வு நடத்தினார். இங்கே 1920 கொடுத்துருக்குது. இங்கே என்ன உண்மையானது, சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது தப்பு. மார்டிமர் வீலர் 1940களில் தான் ஆய்வு செய்தார். மிக நீளமாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகள் பெறப்பட்டது என்பது சரியானது. அதுக்கடுத்தது யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடிய களிமண் கல்வெட்டுகளில் தான் மெலுகா என்ற சொல் மெசபடோமியாவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இதுவும் வந்து தவறானது. ஸ்ட்ரீடைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீடைட் கல்லுலேயும் இருக்கும், அதே மாதிரி வந்து உலோகத்துலேயும் இருக்கும், ரெண்டுமே கிடச்சிருக்கு. அதனால் 2 and 4 ஆர் கரெக்ட். இவங்க கேட்டிருக்கிறது சரியாக பொருந்தியது அல்லது உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 and 4 ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அதுக்கடுத்தது 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பிப்ரவரி 19, 2025 ஞானேஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டார் என்பது சரியானது. அவர் கேரளாவை சார்ந்தவர். 1988 பேட்ச் ஐஏஎஸ் பணிக்கு வந்து அவர் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டார். கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறையில் வந்து இருந்திருக்கிறார் என்பது கரெக்டு. அப்போது 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் இன்கரெக்டு. 1 and 3 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ், நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் வந்து 1987 வந்துச்சு. அதை வச்சு மேட்ச் பண்ணாவே ஆன்சர் கிடைக்கும். 2, 3, 4, 1 என்பது சரியானது. ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் என்பது 1950லையும், ஏகபோக வணிக நடைமுறைகள் சட்டம் 1969லையும், பொருட்கள் விற்பனை சட்டம் 1930லையும் இயற்றப்பட்டது என்பது கரெக்டானது. நுகர்வோர் சட்டங்கள்லேருந்து இது வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 135. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் என்பது சரியானது. நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. கொலீஜியம் என்ற முறையை தான் வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மூலம் நியமனம் செய்யப்படுகிறார் என்பது கரெக்டானது. குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் என்பது சரியான ஸ்டேட்மெண்ட்டு. கொலீஜியம் அமைப்பு தான் பரிந்துரை செய்கிறது அப்படிங்கிறதுனால காரணம் வந்து தவறானது. ஆப்ஷன் சி என்பது கரெக்ட். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். புன்சி கமிட்டி வந்து 2007, ராஜமன்னார் குழு 1969, 1969, சர்க்காரியா குழு 1983, வெங்கடச்செல்லையா குழு 2000ஆம் ஆண்டு. ஸோ இந்த ஆர்டரில் அடிப்படையில் வந்து ராஜமன்னார் குழு 2, அதுக்கடுத்து வந்து சர்க்காரியா கமிஷன் 3, அப்புறம் வெங்கடச்செல்லையா 4, புன்சி கமிட்டி வந்து 1. 2, 3, 4, 1 என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட 35 வயது, மேலவைக்கு 30 வயது, கீழவைக்கு வந்து 25 வயது நிரம்பியிருக்க வேண்டும். சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 2 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் பாரத ரத்னா முதலிடம், பத்ம விபூஷன் 2ஆம் இடம், பத்மபூஷன் 3ஆம் இடம், பத்மஸ்ரீ 4வது இடம். எனவே 1, 2, 4, 3 என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட்டு மாநிலங்களின் பெயர்களை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வருவதற்கு முன்னாடி இந்தியாவில் ஏபிசிடி என்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் அந்தமான் நிக்கோபார் என்பது ஆப்ஷன் அது டியில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணாவே ஆன்சர் கிடைச்சிரும். இமாச்சல பிரதேசம் என்பது வந்து சியில் இருந்துச்சு, சி. அதுக்கடுத்து ராஜஸ்தான் என்பது பியில் இருந்துச்சு, மேற்கு வங்காளம் ஏ, அந்தமான் நிக்கோபார் வந்து டியில் இருந்துச்சு. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. பார்ட் பி ஸ்டேட்ஸை டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்ட் பிங்கிற ஸ்டேட் வந்து கிடையாது. 7th அமெண்ட்மெண்ட்டு 1956 டெலீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் மைத்ரி. ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம் என்பது சரியானது. இந்த திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க என்கிறது அப்படிங்கிறது இந்த தப்பு. ஏன்னு கேட்டால் டெக்னாலஜிக்கல் மியூச்சுவல் டெவலப்மெண்ட் என்பது தான் இதனுடைய நோக்கம். அப்போ தொழில்நுட்ப ரீதியிலான அணுகலை வந்து எளிமையாக்கணும், பணத்தை வந்து குறைக்கிறது அதோட நோக்கம் கிடையாது. ஸோ சஸ்டைனபிள் ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பது தான் இதனுடைய நோக்கம். சஸ்டைனபிள் ஸ்பேஸ் டெக்னாலஜி. அதன் காரணமாக கூற்று என்பது சரி, ஆனால் காரணம் என்பது தவறு. ஆப்ஷன் சி என்பது கரெக்ட். நெக்ஸ்ட் 2021-22 ஆண்டின் தமிழ்நாட்டு வேளாண்மை சாகுபடியோட தொடர்புடையவை எவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் இந்த கொஷின் கொஞ்சம் சிக்கலான கொஷின் தான். ஸோ எனினும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மயிலாடுதுறை நாட்டிலே அதிகமான நெல் சாகுபடி செய்கிறது, அதாவது தமிழ்நாட்டில். இது வந்து கரெக்டு. பெரம்பலூரில் வந்து மக்காச்சோளம் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது என்பதும் மூணுமே சரியானது. பட் இந்த இடத்துல தருமபுரியில் கரும்பு சாகுபடியும் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவுது. அதே மாதிரி பெரம்பலூரில் இருக்கிற மக்காச்சோளம் சாகுபடிங்கிறதும் முன்ன பின்ன இருக்குது. நம்ம இதோடைய பாலிசி நோட்லேருந்து கரெக்டாக செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சரியான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு 1 and 2 என்பது என்னோட கருத்து. நீங்கள் வேரி ஆகலாம். பட் வந்து இந்த இடத்துல வந்து தருமபுரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கண்டுபிடி. ஆனால் கள்ளக்குறிச்சியில் வந்து நமக்கு வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பெரம்பலூரில் மக்காச்சோளத்தில் ஒரு சில டைம் அவங்க பேக் போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இந்த கொஷின். ஓகே, ஆப்ஷன் பி வச்சுக்கலாம். 1 and 3 ஆர் கரெக்ட்ன்ற கேட்டகரியில் வச்சுக்கலாம். ஓகே, 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின் அடிப்படையில் நகர்ப்புற பணவீக்கம் 2019-20 6% 4.5% குறைந்திருக்கிறது. கிராமப்புறத்தில் 5.4% என்ற நிலையான விகிதத்தில் உள்ளது. இதற்கு காரணம் என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், தமிழ்நாடு அரசின் பொது விநியோக திட்டம் என்பது கொடுத்துருக்காங்க. சரியான விளக்கம் கூற்று காரணம் ஆகியவை சரி, சரியான விளக்கம் என்பது இதற்கு பொருந்தக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம். இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் மாதம் 27, 2021 தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாக உள்ளது. ஸோ இந்த திட்டம் என்பது COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களில் ஏற்படும் கற்றல் இடைவெளிகளை குறைப்பதற்காக இது வந்து தொடங்கப்பட்டது. தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகளை கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள் என்பது இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியான விளக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. நெக்ஸ்ட், மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடையது எது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. மண்டல் கமிஷன் 3 ஃபேக்டரி எடுத்துக்கிட்டாங்க. சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டிகளையும் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 குறிகாட்டியில் சோசியல் என்பதில் 4 இண்டிகேட்டர்ஸும், நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் என்ற இடத்துல 3 இண்டிகேட்டர்ஸும், எக்கனாமிக் என்ற இடத்துல 4 இண்டிகேட்டர்ஸும் வச்சுக்கிட்டாங்க. மொத்தமாக 11 இண்டிகேட்டர்ஸு. ஆனால் இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடியது 5ன்னு சொல்லியிருக்காங்க, இது 4, இது 2ன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து 3ன்னு வரும். அப்போ நடுவில் இருக்கிறது மட்டும் தான் தப்பு. 1 and 3 ஆர் கரெக்ட்.
இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னா தேவை அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லலாம். ஹை டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ ப்ரொடக்ஷன் இருந்தாலும் இது ஏற்படும். அதே மாதிரி மணி சப்ளையில் தேக்க நிலை இருந்தாலும் அந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், டீஃப்ளேஷன் இருந்தால் மட்டும்தான், இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் காலகட்டங்களில் மணி சப்ளை அதிகரித்து குறைச்சி அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் அவங்க பயன்படுத்துவாங்க. இது ஏற்படுத்துவதற்கான காரணம் அதிக தேவை தான். ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. நெக்ஸ்ட், தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் என்பது 2011 வந்தது. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, பாரத் நிர்மாண் யோஜனா 2005, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. ஸோ இதை கரெக்டாக ஆர்டர் பண்ணோமா 3214 ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் வந்து MFAL மார்ஜினல் ஃபார்மர் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்பது சரியானது. DPAP டிராஃப்ட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் என்பதும் சரியானது. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்பதுக்கு பதிலாக அரசு வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா DRDA என்ற ஒரு அமைப்பை தான் வச்சுருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிங்கிறதா வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து ஏஜென்சியோட தொடர்புடையது. நெக்ஸ்ட், ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ HADP என்பது அலுவல் பூர்வமாக இருக்குது. அப்போது என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட்லி மேட்ச்ட் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 and 4 வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 160 ஆப்ஷன் சி என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு, டோட்டல் சானிடேஷன் ப்ரோக்ராம் 1999 என்பது சரியானது. நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான், இன்ஃபர்மேஷன் சென்டருங்கிறது கிடையாது, அது தப்புன்னே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்பது சரியானது. இன்டகிரேட்டட் கிடையாதுங்க, இது வந்து இன்டெலிஜென்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் என்று ஒன்று வரும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா 1 and 3 ஆர் கரெக்ட். 1 மற்றும் 3 ஆகியவை சரியானது. இதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. தவறானது 2 மற்றும் 4 அப்படின்னு வரும். பட் வந்து ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம். எஸ், ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் டி 4 மற்றும் தவறானதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டருங்கிறத நம்ம சரின்னு வச்சுட்டோம்னா 4 மற்றும் தவறு. நெக்ஸ்ட், பம்பாய் திட்டம் 1940-44 சரியானது. காந்திய திட்டம் 1944 வரும், 45ன்னு கொடுத்துருக்காங்க, தவறானது. மக்கள் திட்டம் 45ன்னு வரும், அது 44ன்னு கொடுத்துருக்காங்க. சர்வோதய திட்டம் 1950. இப்போ சரியான இணையை தேர்ந்தெடுக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. 1 and 4 என்பது சரியான இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொக்கொக்க கூம்பும் பருவத்து மாற்றதான் குத்தொக்க சீர்விடத்து இக்குறட்பாவின் கருத்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கொக்கை போன்று செயல்படுவது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, காலம் கைகூடுவதை காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த குறள் வந்து தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியானது. நெக்ஸ்ட், மனதோடு வாய்மை மொழியின் தவதோடு தானஞ்செய்வாரின் தலை என்று சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்காங்க. கூற்று 1 சரி. வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர் என்று சொல்லியிருக்காங்க, அது தப்பு. வாய்மையை தான் இவங்க வந்து இந்த குறளை பொறுத்த வரைக்கும் போற்றி பாடுகிறார். கூற்று 1 சரி என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. நெக்ஸ்ட், அயோத்திதாச பண்டிதர், ஒரு பைசா தமிழன், ராமலிங்க அடிகள், திருவருட்பா, அதுக்கடுத்து ஜோதிபா பூலே, குலாம்கிரி, சையத் அகமான், தபிகத் உல் அக்லுக் என்று சொல்லக்கூடியது. 4321 என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட், சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் சி நடேசன் அவர்களை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதுகிறார் என்பது சரியானது. நீதி கட்சியின் இதயமாக இவர் செயல்பட்டார். அன்புக்கும் பண்புக்கும் பறையுடைமைக்கும் சமரசம் மனப்புண்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்று சொல்லியிருக்காங்க. இது சரியான விளக்கம். ஆப்ஷன் பி என்பது சரியான விளக்கம்.
நெக்ஸ்ட்டு ராமலிங்க அடிகளாரை பற்றிய எந்த கருத்து சரியானது என்று கேட்டிருக்காங்க. ஸோ 1 மற்றும் 3 ஆகியவை சரியானது. இரவு நேர பள்ளிகளை தொடங்கினார் என்பதற்கான பெரிய ஆதாரம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஆப்ஷன் மாற்றிக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், செக் பண்ணிவிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ 1 மற்றும் 3 ஆகியவை சரியானது. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அவர்களுடைய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த முன்மொழிதல் அப்படிங்கிறது தேவதாசி முறையொழிப்பு சட்டம். ஸோ அதுக்கான மசோதா 30 வந்துச்சு. சட்டமானதுக்கப்புறம் இந்த தேவதாசி முறையோட பொட்டு கட்டும் சடங்கு என்பது தடை செய்யப்பட்டது. இப்போ கூற்று காரணம் ஆகியவை சரியான விளக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜாஜி காங்கிரஸ் டிசைடட் டு பாய்காட் சைமன் கமிஷன் இன் சென்னைன்னு போட்டிருக்காங்க. 1927 இந்த மாநாடு வந்து சென்னையில் தான் நடைபெற்றது. எம்ஏ அன்சாரி தான் இதுக்கு வந்து தலைவராக இருந்தாங்க. எம்ஏ அன்சாரி. எனவே இது தப்பு, இது வந்து கரெக்டு. ஸோ மெம்பர்ஸ் வந்து இந்திய உறுப்பினர்கள் இடம்பெறவில்லைங்கிறது கரெக்டானது தான். அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் சி என்பது சரியானது. நெக்ஸ்ட் வெற்றி வேட்கை நன்னெறி நீதிநெறி விளக்கம் நல்வழி. இது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 3, 4, 2, 1 என்பது சரியானதாக மேட்ச் ஆகுது. ஸோ வெற்றி வேட்கை அதிராம பாண்டியர், அதுக்கு அடுத்தது நன்னெறி துரைமங்கலம் சிவபிரகாசனார், நீதிநெறி விளக்கம் குமரகுருபர், நல்வழி என்பது ஔவையார் எழுதினது. ஆப்ஷன் சி என்பது சரியானது. அதுக்கடுத்தது வந்து அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஊர்கள் கீழடி சிவகங்கை, கொடுமணல் ஈரோடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ், இதை பொறுத்துனாவே ஆன்சர் கிடைக்கும். 4, 3, 2, 1 அதே ஆப்ஷன் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வசவ சமுத்திரம் காஞ்சிபுரம், அழகன்குளம் வந்து ராமநாதபுரம் என்று இருக்கும். 4, 3, 2, 1 என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி என்பது சரியானது. நெக்ஸ்ட் இளம்பிள்ளை வாதம். டெங்கு, போலியோ, தட்டம்மை, சின்னம்மை அப்படின்னு சொல்லிட்டு 4 வந்து கொடுத்துருக்காங்க. 1, 3, 2, 4 என்பது இருக்க சரியான விடை. இளம்பிள்ளை வாதம் என்பது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. அப்போது பிக்கு வந்து 3 வர மாதிரி வந்துச்சுனாவே ஆன்சர் வந்து சரியானது. ஸோ 1, 3, 2, 4 என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு கோபால் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. இது வந்து காமா கதிர்கள் மூலம் தான் புற்றுநோய் செல்களை அளிக்கிறது. ஸோ கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரியான விளக்கம் அப்படிங்கிறது இதனுடன் தொடர்புடையது. நெக்ஸ்ட் விடியல் பயணம் திட்டம் வந்து மே 2021 கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான திட்டம். விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த முக்கிய திட்டங்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. நெக்ஸ்ட்டு காலநிலை, நிலைத்தோற்றம் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகிறது என்பது கூற்று சரி. பிறப்பிறப்பு விதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லைங்கிறது தவறானது. அப்போது அசசன் சரி, ரீசன் தவறு என்பது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் வந்து லடாங், மில்பா, ரோகா ரே. ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. இந்த லடாங் என்பது மலேசியாவில் இருக்கக்கூடிய இடப்பெயர்வு வேளாண்மை. அதுக்கடுத்து வந்து மில்பா. லடாங் என்பது மலேசியாவில் இருக்கக்கூடியது. மில்பா என்பது மெக்சிகோவில் இருக்கக்கூடியது. ரோகா என்பது பிரேசில். ரே என்பது வியட்நாம். ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ 2, 4, 1, 3 என்பது சரியானதாக இருக்கும். கவிராஜ மார்க்கம் அமோக வருஷர். ஜினசேனர் என்பவர் வந்து ஆதிபுராணம். நெக்ஸ்ட் குணபத்ரர் என்பது மகாபுராணம். பானர் என்பது காதம்பரி. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 2, 4, 1, 3.
நெக்ஸ்ட் வேலுநாச்சியார் பற்றி சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியார் வந்து ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதியின் மகள், சிவகங்கைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. வேலுநாச்சியாரின் கணவர் வந்து நவாபின் படைகளால் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலுநாச்சியார் அவர்கள் 1796 தான் இருந்தாங்க. அப்போ இங்கே வந்து தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சரியானவை எவைன்னு 2 மட்டும், ஆப்ஷன் ஏ என்பது அது மட்டும்தான் சரியானது. நெக்ஸ்ட்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 பற்றின ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. உடன்படக்கூடியது தான் கேட்டிருக்காங்க. உப்பு பயன்பாட்டை உற்பத்தி செய்வதை அனுமதிப்பது சரியானது. வன்முறையில் ஈடுபட அரசியல் கைதிகளை சிறையில் வைக்க ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அந்நிய துணிகளை விற்கும் கடையின் முன் ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி இருக்குது. பகத்சிங் மற்றும் அவர் தோழர்கள் விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைத்தல் பற்றி என்பது இதில் குறிப்பிடப்படவில்லை. 1 மற்றும் 3 ஆகியவை சரி. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட்டு மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் என்பது கரெக்டு. இந்த ஹார்வி தொழிற்சங்கத்தை பிபி வாடியா தலைவராக இருந்தார் என்பது தவறு. ஸோ இந்த இதை வந்து நடத்தியவர்கள் வந்து ஜேஎன் ராமநாதன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் தான் இதை வந்து நடத்தினாங்க. ஜேஎன் ராமநாதன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப். நெக்ஸ்ட் டாக்டர் பி வரதராஜலு அவர்கள் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாக இருந்தது. டாக்டர் வரதராஜலு பிரபஞ்சமித்ரன் என்ற பத்திரிகையை நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1, 3, 4 என்பது சரியானது. ஆப்ஷன் சி என்பது சரியானது. நெக்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வங்காளத்தின் கட்டக் என்ற பகுதியில், இப்போ ஒரிசா கட்டக் என்ற பகுதியில் பிறந்தார். எனவே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனால் பிறந்த நாள் வருஷம்லாம் கரெக்டு. ஜனவரி 23 என்பது கரெக்டு. இவருடைய பிறந்தநாள் வந்து பராக்கிரம திவாஸ், தைரிய தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது என்பது சரி. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23 தேசிய விடுமுறை நாள் என்பது தவறு. அப்போ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 ஆகியவை தவறு. ஆப்ஷன் டி என்பது 1 மற்றும் 3 என்பது தவறு. நெக்ஸ்ட்டு திரௌபதி முர்மு அவர்கள் காலத்தில் பிரபாவோ சுபியாண்டோ அவர்கள் வந்தார். அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணாவே ஆன்சர் கிடைக்கும். 2, 3, 4, 1 என்பது இந்தோனேஷியாவுடைய பிரபாவோ சுபியாண்டோ வந்து வந்தாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் காலத்தில் விளாடிமிர் புதின், பிரணாப் முகர்ஜியில் சிறில் ராம்போசா, ராம்நாத் கோவிந்த் அவர்கள் காலத்தில் பராக் ஒபாமா ஆகியவர்கள் வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் டிவிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச தொலைபேசி அழைப்பு எண் என்பது 1064 மற்றும் 1065 என்று சொல்லக்கூடிய 2 நம்பரு. ஸோ 2 ஆப்ஷன் பி என்பது சரியானது. நெக்ஸ்ட் 2003 எல்லா மாநில தேர்தலிலும் வாக்கு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது என்பது சரியானது. மக்களவைத் தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது என்பதும் சரியானது. 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம்ங்கிறது அக்யூரேட்டான டேட்டா கிடைக்கல. எனவே சரியான கூற்றுங்கிறதுனால 1 மற்றும் 2 ஆகியவை சரியானது. நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு சந்தானம் குழு சரியானது. பஞ்சாயத்து ராஜ் புள்ளியியல் குழு என்பது விஆர் ராவ், இதிலே விகேன்னு கொடுத்துறாங்க, விஆர் ராவ். பஞ்சாயத்து பயிற்சி குழு என்பது ஜி ராமச்சந்திரன். அப்போ இது ரெண்டுமே தப்பு. 2, 1, 3 என்பது கரெக்டு, தப்பு. பஞ்சாயத்து நிர்வாக குழு என்பது வி ஈஸ்வரன் என்பது சரியானது. அப்போ 2, 1, 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான பொருந்தியது 1 மற்றும் 4 ஆகியவை சரி. ஆப்ஷன் பி என்பது சரியானது. நெக்ஸ்ட் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 36லேருந்து 51 வரைங்கிறது கரெக்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கல, சரி ஐரிஷ்லேருந்து எடுத்திருக்காங்க, ஸ்பானிஷ்லேருந்து எடுக்கல. ஏன்னா ஸ்பானிஷை பார்த்து தான் ஐரிஷ் எழுதுனாங்க. எனினும் இது வந்து இன்கரெக்டு. அதுக்கப்புறம் அரசு வழிமுறை கோட்பாடுகள் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க, கிடையாது, இது வந்து தப்பு. கான்சைன்ஸ்னு வேணால் சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி சார் கான்சைன்ஸ்னு வேணால் சொல்லியிருக்காங்க, பட் வந்து சோல்னு சொல்லலை. ஸோ 1 மற்றும் சரியானது. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசியலமைப்பு என்று சொல்லியிருக்காங்க. கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி 2 பண்புகளையும் கொண்டுள்ளது. ஸோ எனினும் வந்து முழு கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது, அரை கூட்டாட்சியை கொண்டது. லாஜிக்கலி பார்த்தா கூற்றுமே தப்பு தான், பட் டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுப்பாங்கன்னு தெரில. இந்திய அரசியலமைப்பு என்பது அரை கூட்டாட்சி கொண்டது. ஸோ அதனால தான் வந்து இரட்டை கூட்டியுரிமை அனுமதிக்க மாட்டேங்குது. ஸோ எனினும் இந்த கொஸ்டினுக்கு வந்து கூற்று சரி காரணம் தவறு என்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கூற்று சரி காரணம் தவறு.
நெக்ஸ்ட் வந்து அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையை கொண்டுள்ளது. ஸோ இதன் காரணமாக தான் 100க்கும் மேற்பட்ட கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி, சரியான விளக்கம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கரெக்டானது. பட் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. பட் இதை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையை மாறாமல் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அரசியலமைப்பின் நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மைகள் தான் சரியானது. நீங்கள் அதை சரியாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ விளக்கம் அல்லன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், லக்ஷ்மிகாந்த் புக் ஒரு டைம் படித்து பாருங்கள். ஆப்ஷன் பி என்பது சரியானது. ஓகே, குரூப் 4 ஜிஎஸ்ஸோடைய ஆன்சர் கீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் டென்டேட்டிவ் தான். டிஎன்பிஎஸ்சி ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஒரு ஆன்சர் கீ ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபைனலைஸ்டு கீ. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தொடர்ச்சியாக முயற்சி பண்ணலாம். இதில் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய தயாரிப்புகளை விரைவு செய்துக்கலாம் என்பது தான் நம்ம குறிப்பிட வந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். நன்றி, வணக்கம்.